உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நினச்சி அதுக்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அது பக்கத்தில் கீழே இன்னொரு மண் விளக்கால் சிகப்பு திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. ஒரே ஒரு விளக்கு தான், சரியா? ஒரே ஒரு விளக்கு சிகப்பு திரி போட்டு நெய் ஊற்றி எழுத்துங்க. தட்டு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். நீங்கள் அமர்வது வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். ஏன் வடக்கு தான் குபேர மூலை. காசு வரணும்ல, காசு வந்தால் தானே கடன் அடையும். அப்போ நம்ம எங்கே உட்காரணும்? வடக்கு பார்த்து உட்காரணும், தட்டு கிழக்க பார்த்து இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை ரூமில் தான் பண்ணணும், இல்லை நான் செல்ஃபில் தான் பூஜை ரூம் வச்சிருக்கேன், அப்படி எப்படி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தட்டு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும், நீங்கள் வடக்கு பார்த்து இருக்க வேண்டும், எரிகிற விளக்கு கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். இதுதான் ரூல்ஸ். இதை வச்சுட்டு ஒரு நிமிஷம் உங்கள் கையில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு இதை கைக்குள்ளே இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கடன் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த கடன்லாம் சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் உங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே அந்த ஏலக்காவையும் கிராம்பையும் நசுக்கி ஓரத்தில் போட்டுருங்க. இன்னொரு குட்டி தட்டில் போட்டுருங்க. ஓகேவா? இந்த உப்பு வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த உப்பெல்லாம் அப்படியே சேருங்க. சேர்த்து நான் சொன்ன மாதிரி அந்த மண் குடுவையில் அந்த உப்பை போட்டுருங்க. போட்டுட்டு விரலி மஞ்சள், ஒரு விரலி மஞ்சள் இப்படி மேலே செங்குத்தாக தெரிகிற மாதிரி அதுக்குள்ளே குத்தி வச்சுருங்க. குத்தி ஒரு 11 நாள் உங்களுடைய பூஜை அறையில் அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும்.